ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் வார், வேர்ல்டு வார் 3க்கான ஒரு அடித்தளம் அப்படின்னு சொல்லி நிறைய பொலிட்டீஷியன்ஸா இருக்கட்டும், வேர்ல்டு லெவல்ல நிறைய சோஷியல் ஆக்டிவிஸ்ட் இவங்க எல்லாம் பேசுற ஒரு காமனான விஷயம் இந்த ஒரு வார் தாங்க. பேசிக்காவே வேர்ல்ட் இஸ் ஃபார் பீஸ், வார் இஸ் நாட் அ சொல்யூஷன் அப்படின்னு சொல்றவங்களே நிறைய பேர் இந்த வாரை என்கரேஜ் பண்றாங்க. லைக் அமெரிக்கால ட்ரம்ப் எடுத்துங்க, வார் இஸ் நாட் அ சொல்யூஷன் நிறைய பேசுவார். பட் ஆனா அவரோட முக்கியமான மோடே என்னன்னா, மத்தவங்க எப்படி அடிச்சுக்கிறாங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் ஆடுறாரு பாருங்க. நிறைய பேருக்கு தெரியும். இந்த விஷயத்த நான் இந்த இடத்துல ஏன் ஸ்ட்ராங்கா கன்வே பண்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா பாகிஸ்தான் வாரையே லாஸ்ட் மந்த் அந்த வார் கிட்ட போகும்போது அதை ஸ்டாப் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி அவர் பண்ணாரு. நான் அந்த சைட்லயும் பேசிட்டேன், இந்த சைட்லயும் பேசிட்டேன், ரெண்டு சைட்லயும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஸோ இமிடியேட்டா ஸ்டாப் பண்றேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேம் ஆனாரு. பட் இந்தியா அதை மறுத்துச்சு. நிறைய விஷயங்கள். ஒரு முக்கியமான ஒரு பிளேயர் இந்த வார் டைம்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அமெரிக்கன் பிரசிடென்டா உட்காந்துருக்க டொனால்ட் ட்ரம்ப். இதை பத்தி நான் இன்னும் கொஞ்சம் லேட்டரா அவர் எந்த அளவுக்கு இந்த ஈரான் இஸ்ரேல் வார்ல பயங்கரமான ஆளு அப்படின்னு சொல்லி இன்னும் நான் சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வாரோட ஒரு ஷார்ட் கிளிம்ஸ், எதுக்காக இந்த வார் தொடங்குச்சு, இதுக்கெல்லாம் அடித்தளம் என்ன, ஏன் இந்த பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது, இஸ்ரேல் அண்ட் ஈரான் இவங்களுக்குள்ள நிறைய கான்ஃபிளிக்ட். பேசிக்காவே ஒரு பார்டர் பிரச்சனையா தான் ஒரு விஷயமே நடக்கும். அந்த மாதிரி தான் ஈரான் அண்ட் இஸ்ரேலுக்கும் நிறைய அந்த பார்டர் டிஸ்பியூட்ஸ் இருக்கு. ஸோ இஸ்ரேல் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டெண்டர். அவங்க ஒரு சின்ன நாடா இருந்தாலும் அவங்களுக்குன்னு தேவையான மிலிட்டரி சிஸ்டம்ஸ்ல இருந்து, ஏர்கிராஃப்ட்ஸ்ல இருந்து, சின்ன சின்ன மிசைல்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டா, ஈவன் நியூக்ளியர் வெப்பன்ஸ் கூட பர்ஃபெக்டா வச்சிருக்க ஒரு கண்ட்ரி. பட் ஈரான் இப்பதான் ஒரு அடுத்த லெவல் அப்கிரேட் ஆகுற ஒரு நாடு. இன்ஃபேக்ட் அவங்ககிட்டயே மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. பட் ஒரு வாரை டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான நியூக்ளியர் வெப்பன் அவங்க கிட்ட இல்ல. அதுக்கு அவங்க நிறைய யுரேனியம், தோரியம் இதெல்லாம் டெஸ்ட் பண்றதுக்கு, நிறைய நியூக்ளியர் வெப்பன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக, நிறைய வெப்பன்ஸை டெவலப் பண்றதுக்காக நிறைய இடத்துல ஃபேக்டரிஸ் இந்த மாதிரி எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சோ ஈரான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா இஸ்ரேல் அழிச்சிருவாங்க. சோ இஸ்ரேல் அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு தாக்குதல் நடத்தணும் அவங்க மேல. முக்கியமா இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ், யுரேனியம், தோரியம் எக்ஸ்ட்ராக்ட் பண்றது, அதை செறிவூட்டுறது, இந்த மாதிரி இடத்த டார்கெட் பண்ணி அழிக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சதும் ஆபரேட்டிங் ரைசிங் லயன் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஈரான் மேல கரெக்டா ஜூன் 13 ஃபர்ஸ்ட் அட்டாக், அதாவது அவங்களோட அட்டாக் தான் ஃபர்ஸ்ட். ஸோ அந்த அட்டாக்ல இருந்து ஜூன் 13 இருந்து இப்போ 19ஆம் தேதி வரைக்கும் என்னென்ன மாதிரி இஷ்யூஸ் ரெண்டு தரப்புலயும் ஃபேஸ் பண்ணிருக்காங்க, இதுல அமெரிக்கா ஏன் உள்ள வந்திருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுதான் இந்த வார்க்கான கிளிம்ஸ். சோ இந்த வீடியோல இந்த வார்ல இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு, சோ அமெரிக்கா என்ன ஸ்டாண்ட்ல இருக்காங்க, மத்த யூரோப் கண்ட்ரிஸ், இந்தியா, பாகிஸ்தான் இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் எந்த ஸ்டாண்ட்ல இருக்காங்க, என்னென்ன மாதிரி அட்டாக்ஸ் இது வரைக்கும் நடந்திருக்கு, எவ்வளவு பொருள் இழப்புகள் நடந்திருக்கு அப்படின்றத டீடைலாவும் பார்க்க போறோம், ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாவும் பார்க்க போறோம். சோ மறக்காம வேர்ல்டு லெவல் நியூஸ் மட்டும் இல்லாம இந்தியா நியூஸ், பொலிட்டிக்கல் நியூஸ் எதை பத்தி நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கார்த்திக் ரவிச்சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வார்ல ஈரான் அண்ட் இஸ்ரேல் என்னென்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இழந்திருக்காங்க, எவ்வளவு மக்களை இழந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல மெஜாரிட்டியா ஈரான் தான் நிறைய லாஸ் பண்ணிருக்கு. முக்கியமா ஈரான்ஸ் புஷர் நியூக்ளியர் பவர் பிளான்ட், இதை பாம்பு போட்டு ஃபுல்லாவே காலி பண்ணிட்டாங்க இஸ்ரேல். இது ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையே காலி பண்ணும் போது, அடுத்ததா அவங்க அணு ஆயுதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை யுரேனியம், தோரியம் வச்சு எங்காவது பிரசர்வ் பண்ணணும்னா கூட முடியாது. ஏன்னா மெயின் ஃபேக்டரியை காலி பண்ணிட்டா அடுத்தது அவங்க எங்க போய் அதை பிரசர்வ் பண்ணுவாங்கன்ற ஒரு பெரிய பிரச்சனை. அது ஏதோ ஜஸ்ட் லைக் தட் ஏதோ டப்பால வச்சு வெளியில எல்லாம் வைக்க முடியாது. ஏன்னா அதனால பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதோட ரேடியோ ஆக்டிவ் எனர்ஜியால உயிரிழக்க கூடும் அப்படின்றதுனால மெயின் மோட்டிவே அந்த ஃபேக்டரிஸை காலி பண்றதுதான். பட் ஈரான் எந்த அளவுக்கு தெளிவானவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நிறைய ஃபேக்டரிஸ் எல்லாமே பெரிய பெரிய மலைக்குள்ள குடஞ்சி அந்த யுரேனியம், தோரியம் மாதிரி எக்ஸ்ட்ராக்ஷன் சென்டரை வச்சிருக்காங்க அப்படின்றது இன்னும் பயங்கரமான விஷயங்க. சோ அதை எப்படி அழிக்குதுன்னு சொல்லியும் இஸ்ரேல் கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி இடத்தெல்லாம் காலி பண்றாங்கன்னா, வர்த்தக நிலையம், அதுக்கப்புறம் முக்கியமா இந்த பிஹைண்ட் த சீன்ஸ் இவ்வளவு ஒர்க் பண்ற அணு விஞ்ஞானிகள் எல்லாம் நிறைய கொல்லப்பட்டிருக்கார்கள் அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய நியூஸ்ல பார்க்கலாம். சோ இது எல்லாமே நடந்துட்டு போயிட்டே இருக்க சமயத்துல ஒரு விஷயம், இவ்வளவு வாங்கினாங்கல்ல ஈரான்ஸ், பயங்கரமா இஸ்ரேலோட அட்டாக்கை ஃபேஸ் பண்ணாங்க. சோ ஒன்ஸ் ஈரான் அதை சுதாரிச்ச பிறகு இஸ்ரேலுக்கு ஒரு பயங்கரமான அட்டாக் கொடுத்துருக்காங்க. எஸ், அந்த அட்டாக் ஸ்ட்ரெயிட்டாங்க. பொதுவாகவே ஒரு வார்னா மெயின் மோட்டிவ் ஹாஸ்பிட்டல்ஸ் இல்ல ஸ்கூல்ஸ் எல்லாம் பெருசா தாக்க கூடாது அப்படின்றதுதான் எழுதப்படாத ஒரு விதி. பட்
ஈரானுக்கு வந்து ஈவு இறக்கமே இல்லாம எடுத்த உடனே இஸ்ரேலோட சவர்கா ஹாஸ்பிட்டல் அப்படின்ற சவுத் எக்ஸ்ட்ரீம்ல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலை வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. எஸ், ஒரு பவர்ஃபுல் மிசைலும் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த இடம் எந்த மாதிரி ஒரு முக்கியமான இடம்னா, கிட்டத்தட்ட 1000+ பெட்ஸ் அட் அ டைம்ல பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணக்கூடிய இடம். அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் 10 lakh+ பீப்புள்ஸ் அங்க வந்து பயன் பெற்றிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய சொபிஸ்டிகேட்டட் சவுத்தையே கவர் பண்ற, இஸ்ரேலோட சவுத்தையே கவர் பண்ணி மக்களோட பாதுகாப்புக்காக இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலை வந்து காலி பண்ணல. அந்த இடத்துல மிசைல் அட்டாக் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல மக்களும் பேஷண்ட்ஸும் கரும்புகையில அங்க இங்க ஓடுறத நிறைய வீடியோல எக்ஸ்தலத்துல பார்க்க முடியுது. இப்படி ஒரு வார் தேவையா? தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்கு. சோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க அடுத்தது யோசிக்கிறதுக்குள்ளேயே கடகடன்னு அடுத்த அடி டெல் அவிவா அப்படின்ற ஒரு இடத்துல ட்ரேட் சென்டரை டக்குன்னு காலி பண்றாங்க ஈரான். திருப்பி இஸ்ரேல வந்து பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டினியூஸா பிரச்சனை நடந்துட்டே இருக்கு, மாத்தி மாத்தி மிசைல் அட்டாக் நடந்துட்டே இருக்கு. ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் வந்து 100+ மிசைல்ஸை இஸ்ரேலை நோக்கி நைட் வந்து பயங்கரமா வந்து சென்ட் பண்றாங்க. நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். நைட்ல வந்து மிசைல்ஸ் போறது, தூரத்துல இருந்து நிறைய பேர் வீடியோ எடுக்கிறது, இது எல்லாத்தையுமே தகர்த்து திருப்பி அனுப்பக்கூடிய அளவுக்கு இஸ்ரேல் கிட்ட பாதுகாப்பு திறன், அதாவது வான் பாதுகாப்பு திறன் இருக்கிறதுனால பெருசா அட்டாக் ஆகல. பட் எல்லாத்தையுமே வந்து வான்லயே வந்து பாதுகாக்க முடியாதுல. ஒரு சில விஷயங்கள் வந்து, ஒரு சில மிசைல்ஸ்லாம் வந்து அட்டாக் ஆயிருக்கு. அதுல நிறைய ரெசிடென்ட்ஸ் வந்து அட்டாக் ஆயிருக்கு, நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் அட்டாக் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 47 மக்கள் வந்து இன்ஜுரி ஆயிருக்காங்க. 500க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து சின்ன சின்ன இன்ஜுரியில வந்து பாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தரப்பு சொல்லியிருக்காங்க. இதை விட முக்கியமான விஷயம்னா, ஈரான் ரெடி டு ஃபேஸ் த வொர்ஸ்ட் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி அந்த ஊரோட பிரதமரும் சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து இந்த உலகம் ஃபுல்லா வந்து ஈரான் இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய ஈகோ கிளாஷ் தாங்க. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஈரான் கிட்ட அணு ஆயுதம் வந்துடுச்சுன்னா அவங்க எங்களை தாக்கி எங்களை அழிச்சிருவாங்க, எங்க நாட்டை கைப்பற்றுவாங்க. பட் ஈரான் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, எங்க கிட்ட அணு ஆயுதமே கிடையாது, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த பர்டிகுலர் யுரேனியம் தோரியம் எக்ஸ்ட்ராக்ஷன் எல்லாமே உள்ள இருக்க எஜுகேஷன் பர்பஸ் இல்ல ஹாஸ்பிட்டல் பர்பஸ்க்காக நாங்க யூஸ் பண்றது அப்படின்னு சொல்றாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதெல்லாம் யாருக்குமே தெரியாது. இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டேட்மெண்ட். அன்டில் இட் இஸ் ப்ரூவன் எதுவுமே நம்ப முடியாது. ஸோ இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்த அட்டாக்கு எப்படி தயாராகிறாங்க, அடுத்த அட்டாக் ஈரானை எப்படி வந்து பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு அசம்ஷன் நிறைய இடத்துல வந்து இதை பத்தி பேசப்படுது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, பங்கர் பஸ்டர் அப்படின்ற அமெரிக்கன் மிசைலை கேட்டிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக்காவே யுரேனியம் தோரியம் எக்ஸ்ட்ராக்ஷன் சென்டர்ஸ்லாம் வந்து ஈரான்ல வெளிப்படையா பூமியில எங்கேயுமே இல்ல, மலைப்பகுதிகளில் மலைக்குள்ள துளை போட்டு நிறைய விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்றதுனால ஒரு பாம்பு இல்ல ஒரு மிசைல் போய் அங்க அட்டாக் பண்ணதுன்னா ஈஸியான விஷயம் கிடையாது, அது உள்ளெல்லாம் நுழைய முடியாது. ஸோ அந்த மாதிரி மிசைல்ஸ் இஸ்ரேல் கிட்டயும் கிடையாது. ஸோ அந்த ஹெல்ப்புக்காக அமெரிக்கா கிட்ட போறாங்க இஸ்ரேல். இந்த பங்கர் பஸ்டர் மிசைல் அப்படின்றது பயங்கரமான மிசைலுங்க. ஆக்சுவலா சொல்ல போனால பயங்கரம் தான். 13,608 kilograms உள்ள இந்த மிசைலு கிட்டத்தட்ட 20 feet லாங், 20 அடி இருக்கும். இதை வந்து நீங்க ஜஸ்ட் லைக் தட்லாம் லான்ச் பண்ண முடியாது. அப்படியே இருந்தாலும் இங்க இருந்து, அதாவது அமெரிக்கால இருந்து இஸ்ரேல் எடுத்துட்டு போறது ஈஸியான விஷயம் கிடையாது. அதுக்குமே ஒரு சொபிஸ்டிகேட்டடான பயங்கரமான பெரிய ஃபிளைட் வேணும். அதையும் சேர்த்துதான் அமெரிக்கா கிட்ட கேட்டிருக்கிறதா நிறைய தகவல் வந்துட்டு இருக்கு. இதோட மெயின் ஃபீச்சரே என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பூமியில, நான் சொல்றது நார்மல் மண்ணுல இந்த மிசைலை நீங்க லான்ச் பண்ணீங்கன்னா 200 அடி வரைக்கும் உள்ள பூந்து போய் அடிச்சு அந்த பர்டிகுலர் ஏரியாவை, கோர் ரீஜியனை காலி பண்ற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மிசைல் தான். அது மட்டும் இல்லாம சப்போஸ் இட் இஸ் அ கான்கிரீட், ஒரு கான்கிரீட் வால் வந்து இருக்கு அப்படின்னா 60 அடி வரைக்கும் அந்த கான்கிரீட் வாலை பிரேக் பண்ணிட்டு உள்ள போய் வெடிக்குமா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான மிசைல். ஒன்ஸ் இது இந்த இன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம் ஆச்சு, இல்ல இஸ்ரேல் வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து இந்த மிசைலை வாங்குறாங்க, அமெரிக்கா ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சு இது ஈரான் மேல இது ஒரு அட்டாக்கா நடந்ததுன்னா அவங்க கிட்ட இதெல்லாம் ஃபேஸ் பண்ற அளவுக்கு உண்மையாலுமே எந்த ஒரு அம்யூனிட்டிஸ், பேசிக் அம்யூனிட்டிஸும் இல்லைன்றதுதான் உண்மை. ஸோ வார் வில் பி வெரி வெரி, எப்படி சொல்றது, ஒஸ்டா போகும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதை விட உயிரிழப்புகள் நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆல்ரெடி பயங்கரமா ஆயிடுச்சு. இது எல்லாமே பயங்கரமா இருக்கும். இருந்தாலும் ரெண்டு தரப்புமே, ஈரானும் சரி இஸ்ரேலும் சரி, நாங்க எதையுமே ஸ்டாப் பண்ண மாட்டோம் நிக்கிறாங்க. இதை வந்து ஊக்குவிக்கிறது அமெரிக்கா. ட்ரம்ப் அவர்கள் வந்து இஸ்ரேலை ஊக்குவிக்கிறாரு. ஈரான் கையில மிசைல்ஸோ
இல்ல அணு ஆயுதங்களோ கிடைச்சிருச்சுன்னா எங்களையும் காலி பண்றாங்க உங்களையும் காலி பண்றாங்கன்னு சொல்லி ஊக்குவிச்சிட்டு இருக்காரு. ஸோ நேத்திக்கு வந்து ஒரு ட்வீட் பார்த்தோம். ட்ரம்ப், டொனால்ட் ட்ரம்ப், ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் லீடர் இன் த வேர்ல்டு, அமெரிக்கன் நேஷன், அவர் என்ன சொன்னாருன்னா, ஈரான் தயவு செஞ்சு சரண்டர் ஆயிடுங்க, இல்லைன்னா ஒர்ஸ்ட் கான்சிக்வன்சஸ் நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு ஈரான் சொன்னதுதான் ஒரு பயங்கரமான, ஈரானோட தலைவர் அலி கமேனி அவர் சொல்றது என்னன்னா, வார் ஹஸ் ஸ்டார்டட், அதாவது போர் தொடங்கிடுச்சு, அமெரிக்கா உள்ள வந்தாங்கன்னா பதிலடி பயங்கரமா இருக்கும் அவங்களுக்கு கொடுக்க போற பதிலடி. ஸோ இதெல்லாம் நாங்க ஒன்னும் பார்த்ததெல்லாம் புதுசு கிடையாது. சப்போஸ் அமெரிக்கா வந்து உள்ள வராங்கன்னா 50,000 சவப்பெட்டிகளை அவங்கள ரெடியா வச்சுக்க சொல்லுங்க, ஒர்ஸ்ட் கேஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு இங்க இருந்து இஸ்ரேல் அடிக்கிறத விட அமெரிக்கா அடிக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி ஒரு டொனால்ட் ட்ரம்ப், வேர்ல்டு பவர்ஃபுல் லீடரை சேலஞ்ச் பண்றது ஈஸியான விஷயம் கிடையாது. ஈரான் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது அப்பார்ட் ஃப்ரம் சேலஞ்சு இல்லைன்னா வந்து ட்வீட்டு இல்லை எக்ஸு இது ஏதோ வந்து அப்படிலாம் எடுத்துக்கிறத விட அங்க இருக்கிற நிறைய மனித உயிர்கள் இதுல போகுது. இது கண்டிப்பா ஸ்டாப் பண்ண வேண்டிய விஷயம். நான் அடிக்கடிக்கு அப்படிதான் யோசிப்பேன். என்ன இவ்வளோ ஒஸ்டா ஒரு ஈகோ கிளாஸ்ல, நாட்டுக்கு இருக்க ஈகோ கிளாஸ்ல மிலிட்ரி மக்கள் சாகுறாங்க, நார்மல் மக்கள் சாகுறாங்க, சிவிலியன்ஸ், டாக்டர்ஸ், தேவையில்லாத பச்சை குழந்தைங்க, இவ்வளோ பேர் செத்தாலும் இவங்களுக்கு வந்து அவங்களோட ஈகோ மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒத்த கால நிக்கிறதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. ஸோ இது வந்து ஈரான் தரப்புல இருந்து சொன்னது. ஸோ வார்னாலே பொதுவாகவே நம்மளுக்கு ஒரு இந்த நாடை சப்போர்ட் பண்ணோம், அந்த நாடு இந்த நாடை சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ ஈரான், இஸ்ரேல், இதுல ஈரான் அப்படின்ற ஒரு நாட்டை எந்த நாடுமே பெருசா சப்போர்ட் பண்ணல. ஈவன் அவங்க கிட்ட எதுவும் பெருசா ஆயுத தளவாளங்கள் இல்லைனாலும் அவங்களை யாருமே பெருசா சப்போர்ட் பண்ணல. பட் இன்டைரக்ட் சப்போர்ட் ரஷ்யா, சைனா கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கு. பட் இஸ்ரேல பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா, யூரோப் கண்ட்ரீஸ், ஈவன் பாகிஸ்தான் சப்போர்ட் இன்டைரக்டா வச்சு கொடுக்குறாங்க. இது ஏன் நான் இன்டைரக்டா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றேன்னா, நேத்திக்கு வந்து லஞ்ச் நடந்துட்டு இருக்கு டொனால்ட் ட்ரம்ப் கூட அமெரிக்கால, வாஷிங்டன் டிசில. அதுல வந்து பாகிஸ்தானோட தளபதி ஒருத்தர் வந்து லஞ்ச்ல வந்து டொனால்ட் ட்ரம்ப் கூட லஞ்ச் சாப்பிட்டு இருக்காரு. இந்த டைம்ல எந்த ஒரு பிரச்சனையுமே உள்ள விடல. இது வந்து ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி பிளான் மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. பட் இன்டைரக்டா இப்ப அமெரிக்கா கூட பாகிஸ்தான் இருக்காங்கன்னா தே ஆல்சோ சப்போர்ட்டிங் இஸ்ரேல் ஒன்லி. ஒரு முக்கியமான ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இந்தியா ஈரானுக்கும் சப்போர்ட் பண்ணல, இஸ்ரேலுக்கும் சப்போர்ட் பண்ணல. ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து எப்பவுமே ஒரு செப்பரேட் பிளாக், யாருக்குமே பெருசா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க வார் டைம்ல. ஏன்னா எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸா தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு வந்து லாஸ்ட் டைம் வந்து எர்த்குவேக்லாம் வரும்போது இங்க இருந்து இமீடியட்டா ரிலீஃப் ஃபண்ட்ஸ், ரிலீஃப் மெட்டீரியல்ஸ்லாம் அனுப்பிச்சாங்க. அதே மாதிரி வந்து ஈரானுக்கு ஒரு பிரச்சனைனா ஈரான் வந்து நம்மளுக்காக நிற்பாங்க, ஈரானுக்காக நம்ம போய் நிற்போம், இதெல்லாம் நடந்தது. இதோட முக்கியமான விஷயம் அமெரிக்கா கிட்ட இருந்து நிறைய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கான விஷயத்துக்காக இந்தியா வந்து போராடிட்டு இருக்கிறதுனால அங்கிருந்து நிறைய விஷயங்கள் கொண்டு வர போறாங்க. ஸோ அதனால இந்தியாவோட சப்போர்ட் அப்படின்றது யாருக்குமே பெருசா இருக்க போறது நல்லாவே தெரிஞ்சிச்சு. பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இடத்துல முக்கியமான கேம் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் வரும்போது நடுவில் நின்று அதை என்கரேஜ் பண்ற மாதிரி என்கரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ண வச்சு, அதாவது உங்களுக்கு வந்து ஃபர்தரா உங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸ்க்காக எதுவுமே தரமாட்டேன், உங்களோட எக்கனாமிக் குரோத்துக்காக எதுவுமே தரமாட்டேன்னு சொல்லி பாகிஸ்தானை ஸ்டாப் பண்ண வச்சிருக்காங்க, இந்தியாவை ஸ்டாப் பண்ண வச்சிருக்காங்கன்னு சொல்லி இமீடியட்டா ட்வீட் போட்டது டொனால்ட் ட்ரம்ப். ஏன்னா இந்த ரெண்டு நாடுமே அறிவிக்கல நாங்க வார நிறுத்தணும்னு, இவர் தான் அறிவிச்சாரு. ஸோ இந்த மாதிரி கேம் பிளேயர் வந்து டொனால்ட் ட்ரம்ப். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பங்கர் பஸ்டர் அப்படின்ற ஒரு மிசைல் நீங்க இஸ்ரேல் வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து கேட்க போறாங்கன்னு சொல்லல. ஸோ இந்த பங்கர் பஸ்டர் அப்படின்ற ஹிஸ்டரி என்னன்னா, இதை இப்போதைக்கு டெஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க. இதை வந்து வார் டைம்ல இது வரைக்கும் யூஸ் பண்ணல. ஸோ வார்ல இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு கூட அமெரிக்கா இந்த மிசைலை இஸ்ரேலுக்கு கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி நிறைய இருக்கு. என்னங்க மிசைல், இந்த சைட்ல பங்கர் பஸ்டர் வச்சு அடிப்பீங்க, அந்த சைட்ல வந்து சிஜெல் மிசைல் வச்சு அடிப்பீங்க, அதுல ஃபட்டா 1 மிசைல் வச்சு இவங்க அடிக்கிறாங்க, நிறைய மிசைல் பிரம்மோஸ் அது இதுன்னு இருக்கு. பட் கடைசியா வந்து அந்த இடத்துல சாக போறது மனித உயிர்கள், பச்சிளம் குழந்தைகள், இழக்க போறது அவங்கவுங்க வீடு, அவங்கவுங்க சொத்து, உரிமை, வீடு, உடுத்த துணி, இதெல்லாம் இல்லாம உணவு, சாப்பாடு எதுவுமே இல்லாம இழக்கிற மக்கள் மட்டும்தான் அதிகமே தவிர கடைசியா மனிதநேயம் தான் ஜெயிக்கும். வார் ஜெயிக்காது. இங்க ஜஸ்ட் லைக் தட் நம்ம பேசலாம், கொள்ளலாம், 1000 விஷயம் பண்ணலாம், கேமரா முன்னாடி மைக்கு மாட்டிட்டு நிறைய விஷயங்கள் என்னால பேச முடியும். ஆனா அங்க களத்துல மக்கள் ஃபேஸ் பண்ற இன்னல்கள் அப்படின்றது அவங்க இந்த பிறவி எடுத்ததுக்கே இல்ல, ஒரு அர்த்தமே இல்லாம போகுது. ஏதோ ஒரு நாட்டுல ஏதோ ஒருத்தர் ஈகோ கிளாஷால வர பிரச்சனை, தலைவர்களுக்கும் வர பிரச்சனையில
இப்படி மக்கள் மாட்டி தவிக்கிறது வந்து பெரிய பெரிய நாடுகள் சார்க் அமைப்பெல்லாம் சேர்ந்து கண்டிப்பா பேசி தீர்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ உங்க ஆஸ்பெக்ட்ல ஈரானா இஸ்ரேலா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்படி இல்லை வார் இதுக்கு சொல்யூஷன் இல்லை, இது எப்படி இதை வந்து இந்த வாரெல்லாம் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா நாடும் ஆயுதங்களை தயாரிக்கிறத விட்டாலே இல்லை, நிறைய வார் ஸ்டாப் ஆயிடும். இதுதான் உண்மை. இது சொல்றதுக்கு சில்லியா இருக்கலாம், பட் அதுதான் உண்மை. மறக்காம கார்த்திக் ரவிச்சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வேர்ல்டு லெவல் நியூஸ் நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கணும். ஸோ திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப். டாடா பாய், see you. தண்ணியை கம்மியாக யூஸ் பண்ணுங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க.